கடவுளுடைய தலையில் பிறந்தான், அவன் மேல்பிறப்புக்காரன். அவர்களுக்கு மட்டுமே பள்ளிக்கூடத்தில் படிக்கிற உரிமை, கோயிலுக்குள் நுழைந்து தன் கடவுளை தொடுகிற உரிமை, வீதியில் நடமாடுகிற உரிமை என்றும், ஒருவன் கடவுளுடைய காலில் பிறந்தான், அவன் கீழ்பிறப்புக்காரன், அவர்களுக்கு பள்ளி செல்வதற்கோ வீதியில் நடமாடுவதற்கோ கோயிலில் தன்னுடைய கடவுளை தொட்டு தொழுவதற்கோ உரிமை இல்லை, காரணம் கீழ்பிறப்பு என்றும், மனித பிறப்பை கீழ்பிறப்பு மேல்பிறப்பு என்று இதிகாசத்தின் பெயரால் புராண புரட்டின் பெயரால் பிரித்த போது யாரடா சொன்னது மனிதர்களில் மேல்பிறப்பு கீழ்பிறப்பு என்று? எல்லோரும் உடன்பிறப்பு என்று அழைத்த கலைஞரின் உடன்பிறப்புகளே, தமிழ்நாட்டில் வளர்ந்து வருகிற தத்துவத்திற்கு துணையாய் நீண்ட நெடிய வரலாற்றை கொண்ட தமிழர் இனத்தின் மொழியின் பாதுகாவலாய் விளங்குகிற திராவிட தத்துவத்தை பாதுகாக்கிற பெரும் பொறுப்பை எண்ணிலடங்காத தீரர்கள் இந்த மண்ணில் பாதுகாத்து அந்த தியாக சுடரை எரிகிற தியாக சுடரை அணையாமல் பாதுகாப்பதற்கு ஒட்டுமொத்த தமிழர்களும் திராவிட இனத்துடைய தத்துவமாக இந்த தத்துவத்தை தலைமை தாங்குகிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் இந்த முகவரியை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கையில் ஒப்படைக்கையில் இதோடு தத்துவம் நின்றது, இனிமேல் வளர்கிற இளம் தலைமுறைக்கு இந்த தத்துவம் எப்படி கடத்தப் போகிறது என்ற கேள்விகளை எண்ணிடங்காதவர் கேட்டிருந்தார்கள். அன்று தந்தை பெரியாரோடு அறிவுலகின் ஆசான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் முரண்பட்ட போது திராவிட கழகத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் முரண்பாடு, இதோடு திராவிட அரசியல் முடிந்தது என்று எத்தனையோ வரலாற்று ஆய்வாளர்கள் எழுதுகிற போது இந்த ஊரில் உங்களுடைய இந்த வயல்காட்டிலிருந்து கிளம்பியவன் தான் நான் இருக்கிறேன். எங்கள் தந்தை பெரியார், எமக்கும் தந்தை பெரியாருக்கான முரண்பாடு கோபம் என்பது தந்தைக்கும் பிள்ளைக்கும் உள்ள முரண்பாடு. இந்த முரண்பாட்டை நீங்கள் யாரும் ஊதி பெரிதாக்க முடியாது என்று பேரறிஞர் அண்ணாவையும் தந்தை பெரியாரையும் தோளோடு தோல் சேர்த்ததில் பெரும்பங்கு என்னுடைய தாத்தா அன்பில் தர்மலிங்கத்துக் கொண்டு ஒரு மரியாதைக்குரிய திராவிட ஆய்வாளர் ஐயா ஆரியமுத்து குறிப்பிடுகிறார். திராவிட இயக்கம் இதோடு முடிந்தது என்று பல பேர் கனவு கொண்டார்கள். பெரியார் எல்லாவற்றையும் பேசி பேசி இதோடு முடித்துக் கொள்ளப் போகிறார் என்று சொன்னார்கள். அப்படியே சில பேர் கொம்பும் சிவினார்கள். ஆனால் பெரியாரை போய் நேரடியாக உட்கார்ந்து உங்களுக்கு என்ன கோபம் என்று அவர் நெத்தியில் நேருக்கெல்லாம் கேட்கிற தெம்பையும் திராணியும் தமிழ்நாட்டில் ஒரே ஒருவர் தான் பெற்றிருந்தார். அவர்தான் அன்பில் தர்மலிங்கம் என்கிற அவருடைய சுயமரியாதைக்காரர். அவர் சொன்னார், பெரியார் கேட்பார், பெரியார் கேட்டார். நீங்கள் இயக்க அரசியலை சமூக அரசியலை செய்யுங்கள், அதிகாரத்துக்கு போகிற அரசியலை நாங்கள் செய்கிறோம், எங்களுக்கு அண்ணனாக பிறகு அண்ணா இருக்கிறார், நாங்கள் போகிறோம் என்று அன்று அவர் கேட்டார். அதிகாரத்தில் மாண்புமிகு என்று பட்டங்களோடு இன்று நாம் பல பேர் மேடையில் இருக்கிறோம் என்றால், என் அண்ணன் உட்பட இங்க இருக்கக்கூடிய மாமன்ற உறுப்பினர்கள் உட்பட வருங்காலத்தில் சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிற அத்தனை பேருக்கும் மாண்புமிகு என்ற பட்டம் வருகிறது என்றால், திருச்சியில் இருந்து கழகத்திற்கான விதையை தந்தை பெரியாரோடு சேர்த்துட்டவர் மரியாதைக்குரிய ஐயா அன்பு தர்மலிங்கம் அவர்கள். அந்த வரலாற்று வேலையை இளைஞர்கள் இதோடு முடிந்தார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு காலத்தில் தமிழுக்கு போராடியது. திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு காலத்தில் கோயிலுக்கு நுழைவதற்கான போராட்டத்தை நடத்தியது. இதோடு இதிகாச சித்தாந்தம் முடிந்தது. இனிமேல் யார் வழிநடத்தப் போகிறார்கள் என்று பல பேர் எழுதி தீர்த்தார்கள். பல பேர் சொன்னார்கள், இந்த கட்சி இதோடு வாழையாட வந்த இயக்கம் முடிந்தது என்று. அப்போதுதான் சாதாரண ஊராட்சி மன்ற தலைவருடைய மகனே ஊருக்குள்ள எப்படி போவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஊராட்சி மன்ற தலைவர் ஒரு அடி உயர்ந்து போனால் அதற்கு கீழே இப்படி தன் மகன், எங்க அப்பா பிரசிடண்ட் எனட்டே வச்சுக்கிறியா அப்படின்னு கேட்கிற மனநிலை தான் நாம் எல்லோரும் இருக்கோம். அப்படிப்பட்ட இடத்தில் அன்பில் தர்மலிங்கனுடைய பேரன், அன்பிலாரின் வாரிசு, ஒரு மரியாதைக்குரிய தமிழ்நாட்டுடைய முதல்வர், நம்முடைய தலைவருக்கு மிகவும் நெருக்கமான பிள்ளை. ஆனால் தன் கருவத்தை கழட்டி வைத்தார். தனக்கு இருக்கிற அந்த குடும்ப செல்வாக்கு, தன் தாத்தாவிற்கு இருந்த திராவிட இயக்கத்தின் பின்புலம், உழைப்பு, தன் அப்பாவிற்கு இருந்த செல்வாக்கு, இயக்கத்தின் பின்புலம் அத்தனையும் கழட்டி வைத்தார். நான் என் நண்பன், என் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ரசிகர் மன்றத்தின் தலைவராக நிற்கிறேன்.
தமிழ் சமூகம் ஒன்றை சொல்லிக் கொண்டே வந்திருக்கிறது. எப்படி சொன்னது? சினிமாவில் போய் ரசிகர் மன்றம் வைக்கிறாங்களா? எண்ணிடங்காவது பல பேர் பேசியிருப்பார்கள், எழுதியிருப்பார்கள். ஏன் பேசுகிற எழுதுகிற ஜனநாயக இயக்கங்கள் பல இருக்கிறது. தன் தாத்தாவிற்கு ஒரு கொள்கை வழி இருந்தது. தாத்தா திராவிட இயக்கத்தில் முகமாக இருந்தார், தந்தை திராவிட முன்னேற்ற கழகத்தில் இளைஞர்களுடைய முகமாக இருந்தார். ஆனா அவர் பிள்ளை ஒரு ரசிகர் மன்றத்தின் தலைவராக இருக்கார் என்று எண்ணிடங்காவது எழுதினார்கள். ஆனால் அந்த விதை என்பது சாதாரண விதை இல்லை. தன் மீது இருக்கிற விமர்சனங்களை, தன் மீது இருக்கக்கூடிய அவதூறுகளை அள்ளி தன்னுடைய உடம்புக்குள் உரமாக்கி, நாங்கள் வளர்ப்பது ஆலமரம், நாங்கள் வாழை மரத்தை வளர்க்கவில்லை, நாங்கள் ஆலமரத்துக்கான விதையை போடுகிறோம். இதோ எங்களுக்கு கிடைத்த அந்த வாய்ப்பில் எங்கள் அண்ணனை தெருமுழுக்க கொண்டு போய் சேர்க்கிறோம். எந்த சினிமாவில் இன்று இளைஞர்கள் வருகிறார்கள், எந்த சினிமாவின் பின்பு இளைஞர்கள் போகிறார்களோ அந்த இளைஞர்களை இதோ வருகிறார் உங்களுடைய அன்பண்ணன் உதயநிதி. இவர் வெறும் சினிமாக்காரர் இல்லை, இவர் வெறும் சினிமாவின் முகம் அல்ல, அதற்கு மாறாக திராவிட இனத்தின் அடையாளம் என்று தெரு தெருவாய் கொண்டு போய் உதயநிதி ரசிகர் மன்றம் என்கிற பெயரில் இளைஞர்களை கட்டி அமைத்த பின்புதான் பெரியவர்களுக்கும் மூத்தவர்களுக்கும் ஒரு நம்பிக்கை வந்தது. இதோ இளையோர் படை திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி 1960 வந்தது போல் இதோ வருகிறது என்கிற அந்த அளப்பரிய நம்பிக்கை வந்தது. போகிற இடம் முழுக்க ஆயிரக்கணக்கான இளைஞர்கள், இதோ சின்னவரை நோக்கி ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் வருகிறார் என்று என்னுடைய பெரியவர்கள் இருமாப்பு கொண்டும் பெருமை கொண்டும் நின்றார்கள் என்றால், அதற்கு பின்பு உங்கள் அன்பு மகன், உங்கள் சட்டமன்ற உறுப்பினர், உங்கள் பிள்ளை அன்பில் மகேஷ் பொய்யாமொழியுடைய வேர்வையும் ரத்தமும் இருக்கிறது. அன்று அவர் விதைத்த விதைதான், அன்று அவர் விதைத்த ஆலமரத்தின் விதைதான் விருட்சமாய் இன்று இளைஞர்கள் மகேஷ் அண்ணா, உதயண்ணா என்று எங்களுக்கு ஒரு திமிர் இருக்கிறது. திராவிட இனத்தின் பிள்ளைகள், தமிழர் இனத்தின் மூத்த பிள்ளைகள் எங்கள் மொழியை, எங்கள் கொள்கையை பாதுகாப்பதற்கு இப்படி இருக்கிறது என்ற நம்பிக்கை விதைத்திருக்கார் என்றால், அதை விதைத்த பெரும் மரியாதைக்குரிய என் அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி என்கிற அவருடைய தலைமையில் நடக்கிற இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறவங்க அத்தனை பேரையும் வரவேற்று, இது பிறந்த நாள் விழா கூட்டம், இல்லடங்காத தாய்மார்கள் இருக்குங்க. இந்த ஆட்சியை மகளிருக்கான ஆட்சி, மாண்புமிகு ஆட்சி, எல்லாமே பெண்களுக்கான ஆட்சி அப்படின்னு எல்லா பக்கமே பேச்சிருக்கு. அது என்ன மகளிருக்கான ஆட்சி? பெண்ணை வணங்குகிற போது கண்ணே, மணியே, முத்தே, தென்றலே, அம்மாவை போல பாசமா, என் காதலியை போல் நெருக்கமா, என்னுடைய ஆத்தா மடி சுகந்தானே. வணங்குகிற போது பார்வதியை வணங்கினால் வீரம், லட்சுமியை வணங்கினால் செல்வம் என்று வீரத்துக்கும் காதலுக்கும் அழகுக்கும் பெருமைக்கும் தாய்மார்களை கொண்டாடிய சமூகம் இந்த சமூகம். பல பேர் எழுதி திட்டார்கள். பெண்கள் என்றால் இந்த நாட்டின் கண்கள், பெண்கள் என்றால் அப்படி இப்படி என்று பல இயக்கங்கள் தோன்றியது. ஆனால் அந்த பெண்களிடம் போய் ஆத்தா நீ என்ன ஆத்தா பண்றேன்னு கேட்டோம்னா, நீ ஆத்தா என்ன வேலை ஆத்தா பண்றேன்னு கேட்டீங்கன்னா, நான் வீட்டில் சும்மா தான் இருக்கேன் அப்படின்னு இங்க இருக்க எல்லாருமே சொல்லுவோம். இந்த மேடையில் இருக்கக்கூடிய என் அண்ணனும், மேடையில் இருக்கக்கூடிய நானும், இந்த மேடையில் இருக்கிற எல்லாருக்கும் இன்னைக்கு ராத்திரி என்ன சாப்பாடுன்னு தெரியாது. இன்னைக்கு ராத்திரி என்ன சாப்பாடுன்னு தெரியாது. ஆனால் மேடையில் இருக்கிற துணை மேயர் தங்கை திவ்யாவுக்கோ, எதிர்க்க உட்கார்ந்து என் ஆத்தாவுக்கோ, என் தங்கைக்கோ, இந்த பையன் எப்ப கூட்டத்தை முடிப்பான், எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போலாம், போய் மதிய வச்ச சாம்பாரோ ரசமோ, மதிய வச்ச கருவாடோ கறி குழம்போ, மதிய வச்சதை சூடு பண்ணி வேலைக்கு போன வீட்டுக்கார் வந்துருவாரு. பள்ளிக்கூடத்துக்கு காலேஜுக்கு போன பிள்ளைய வந்துருங்க. வெகு தூரமா போயிட்டு வந்த ஆம்பளையால வந்துருவாரு. கொஞ்சமா இட்லிய, தோசைய, பழைய கஞ்சியோ சுடுசோரோ வச்சு கொடுக்கணுமே, போய் வீட்டுல வேலை பார்க்கணுமே என்கிற எண்ணம் அவர்களுக்கு இருக்கு. ஆனா எங்களுக்கு 9 மணிக்கு வீட்டை போய் உட்கார்ந்தா இந்த வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை மடியாம போனா தட்டு வரும், தட்டுல சோறு வரும். சோறு எப்படி வச்சு எங்களுக்கு தெரியாது. ஆனா சோறு நல்லா இல்லாட்டா ஏன் உப்பு போட மாட்டியா அப்படின்னு பொண்டாட்டியோ அம்மாவையோ அக்காவையோ தங்கச்சியோ கேட்போம். வாய்க்கு உணர்த்தியா சாப்பிட்டாலும் சி நல்லாவா இருக்கு, அது கடையில சாப்பிட்டுருக்கலாம் அப்படின்னு கேட்போம். ஆனா உங்களுக்கு அப்படி இல்லை, வேகமா போய் பார்க்கணும். அதே ஆத்தாட்ட போய் ஆத்தா நீ என்னத்தா பண்றேன்னு கேட்டா சும்மா இருக்குன்னு சொல்லணும். உன் பையன் என்னத்தா பண்றான்? என் பையன் திருவெரும்பூர்ல டீ கடையில டீ மாஸ்டரா இருக்கான். வீட்டுக்காரங்க அவர் திருவெரும்பூர்ல காய்கறி கடை வச்சிருக்காரு. உன் தம்பிங்க அவரு 10-20 ஆடு மாடை வச்சுட்டு விவசாயம் பண்றாரு. நீ நான் சும்மா தானே இருக்கேன். உண்மையிலேயே நீங்க சும்மா இருக்கீங்களா? உண்மையிலே சும்மா இருக்கீங்களா? காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு ராத்திரி சாப்பிட்ட அந்த எச்ச பாத்திரத்தை
தேய்ச்சு கழுவிட்டு வீடை கூட்டி முத்தம் தெளிச்சு கோலம் போட்டு நடந்தே போய் ஏதோ ஒரு கடையில் ஒரு பால் பாக்கெட்டை வாங்கியாந்து இதோ கிராமத்துல இருந்தனா ஆடு மாடு இருந்துச்சுன்னா வீட்டை கூட்டி முடிச்சதோட அந்த வெளிச்சத்துல அந்த இருட்டுல அந்த கண்ணே தெரியாத அந்த பாதி இருட்டுக்குள்ள ஆட்டையும் மாட்டைக்கு போய் தண்ணியை வச்சுட்டு புள்ள போட்டுட்டு பாலை பீச்சியாந்து அடுப்ப பத்த வச்சு காப்பியை ஊத்திட்டு வீட்டுக்கார எழுப்பி ஏங்க இந்தாங்க ஒரு வாய் காப்பியை குடிங்க, பையன் எழுப்பிட்டே இந்தாடா காப்பி குடி, புள்ள எழுப்பி அம்மா குடியாத்தா, பேரன் எழுப்பிட்டே குடிச்சிட்டு போடா, புள்ளையர் எழுப்பிட்டு கடைசி முனர எல்லாம் குடிச்ச பின்னாடி ஆத்தா வயிற்று நினைச்சிட்டு அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு காலையில என்ன கருவாடா மீனா இல்ல சாம்பாரா கத்திரிக்காய் வெண்டைக்காயா நடந்து போயோ தோட்டத்துல போயோ பறிச்சு கொண்டாந்து சோத்தை வச்சுட்டு அம்பளையால சோறு போட்டு வேலைக்கு அனுப்பிட்டு புள்ளைய காலேஜுக்கு அனுப்பிட்டு பேரனை காலேஜுக்கு அனுப்பிட்டு கடைசியா கொஞ்சம் கஞ்சியை குடிச்சிட்டு ஆடு இருந்தா ஆட்டை பார்க்க போயிட்டு மாடு இருந்தா மாட்டை பார்க்க போயிட்டு விவசாய வேலைன்னா வயக்காட்டுக்கு போயிட்டு 100 நாள் வேலைன்னா அந்த வேலைக்கு போயிட்டு மதியமா வந்து மதிய சாப்பாட்டை ரெடி பண்ணிட்டு அதே மாதிரி எல்லாத்தையும் கொடுத்துட்டு 2 மணிக்கு கொஞ்சம் கண்ணை சந்துட்டு 4 மணிக்கு எந்திரிச்சு மீதம் ஆட மாடை பார்த்துட்டு ஆட்டு மாட்டை பார்த்துட்டு இதே 7 மணிக்கு ராத்திரி என்னத்தான் சமைக்கலான்னு இருக்கிற 100 ஓவாவை வாங்கி வீட்டுல அந்த 200 ஓவாயை வாங்கி அதுக்கு 1000 சண்டை போட்டு வாங்கி சமைச்சு முடிச்சுட்டா அப்ப வேலைக்கு போனா அம்மா பின்னாடியே கஞ்சி ஊண்டி போவா, அப்பா கட்டடம் கட்டினா அம்மா பின்னாடியே தண்ணி ஊத்துவா கட்டடத்துக்கு, அப்பா ஏர் விடுதா அம்மா நாத்து நடுவா, அப்பா போய் ஆடு மாடு மேய்ச்சா அம்மா ஊர் முழுக்க தலைச்சுமையா சுமந்து போய் சோறு கொண்டு போவா. எல்லா வேலையும் காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு ராத்திரி 11 மணி வரை முதல்ல எந்திரிச்சு கடைசியா தூங்கிட்டு இருந்த பொம்பளைகளுக்கு என் ஆத்தாளுக்கு அம்மாளுக்கு இந்த ஊர் சொல்லிச்சு, என்ன ஆத்தா பண்றேன்னா நான் சும்மாதானே இருக்கேன் ஏளன குரல் உங்களுக்கு கேட்டதோ இல்லையோ, நீங்கள் கும்பிடுகிற முருகனுக்கும் நீங்கள் கும்பிடுகிற நாயருக்கும் நீங்கள் கும்பிடுகிற மாரியாத்தாவிற்கும் நீங்கள் கும்பிடுகிற மேரியாத்தாவிற்கும் கேட்டதோ இல்லையோ, தமிழ்நாட்டில் ஒரே ஒரு தலைவனுக்கு கேட்டது, எங்கள் வீட்டு பெண்கள் ஒன்று சும்மா இருக்கவில்லை, அவர்களுடைய உழைப்பை நான் அங்கீகரிக்கிறேன், அவர்களுக்கு உரிமை தொகை என்று 1000 ரூபாய் கொடுக்கிறேன். நான் இப்போ சொல்றேன் 1000 ரூபாய் வச்சு நீங்க கோட்டை கட்டிட்டீங்களா? 1000 ரூபாய் வச்சுட்டு நாங்க மாடி வீடு கட்டிட்டோமா? 1000 ரூபாய் வச்சு சிறுவாடு சேர்த்து பிள்ளைய படிக்க வச்சிட்டோமா? 1000 ரூபாய் வச்சு குடும்பமே முன்னேறிச்சா? அது எனக்கு தெரியாது. ஆனால் பெண்கள் என்றால் வீட்டில் சும்மா இருக்கிறார்கள், இவர்கள் சும்மாதானே இருக்கிறார்கள் என்ற அவல பேச்சை அவர்கள் ஒன்று சும்மா இருக்கவில்லை, அவர்கள் உழைப்பை நான் அங்கீகரிக்கிறேன் என்று இந்தியாவில் ஏன் உலகத்தில் ஒரே ஒரு தலைவர் சொன்னான், அவர்தான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற உங்க அன்பு தலைவர், எங்கள் அன்பு முதலமைச்சர். அவர் சொன்னார், பெண்களை கண்ணே மணியே என்று கொண்டாடாதே, பெண்ணை தாயே மாரியே கருமாரி என்று கொண்டாடாதே, அவளும் உன்னை போல் சக மனுஷிதானே, 2 காது 2 கண்ணு 2 கை இருக்கக்கூடிய சாதாரண பெண்தான் என்று மதிக்க கற்றுக்கொடு என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அவர் கொண்டு வந்த 1000 ரூபாய் திட்டத்தை இன்று இந்தியா முழுக்க எல்லா கட்சிகளும் போட்டி போட்டு பெண்களுக்காக செய்கிறது. அந்த பெண்களை மதிக்கிற இயக்கத்துடைய அடுத்த தலைமுறையாக வந்திருக்கிற பெரும் மரியாதைக்குரிய அண்ணன் உதயநிதி ஸ்டாலினுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறோம். எத்தனையோ பிறந்த நாள்களை நாம் கொண்டாடலாம். தலைவர்கள் பிறந்த நாளை கொண்டாடுவதும் தலைவர்களுடைய பிறந்த நாளுக்கு நினைவாக நாங்கள் பேசுவதும் வருகிற மக்களுக்கு நலத்திட்டங்கள் கொடுப்பதும் இயல்பு. ஆனால் இந்த இயக்கம் ஒரு பிறந்த நாளில் எதை சொல்லும்? ஆம், எங்கள் தலைவர்கள் வாழ வேண்டும், தத்துவங்கள் வாழ வேண்டும், அந்த பிறந்த நாளை அவர்கள் போற்றுகிறோம். நீங்கள் வணங்குகிற கடவுள் எங்கள் தலைவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் வணங்குவீர்கள். நான் நம்புகிற இயற்கை எங்களை வழிநடத்தவர்கள் தலைவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். ஆனால் இந்த தலைவர்கள் பிறந்த நாளில் நாங்கள் எதை சொல்கிறோம்? இந்த அமைப்பு யாருடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறது தெரியுமா? ஒரு 5 நாட்களை கொண்டாடுகிறது. இந்த நாள் இனமான பேராசிரியர் என் அண்ணன் மரியாதைக்குரிய அன்புடாளர்களுடைய அன்பு பேரன் என் அண்ணன் வீட்டில் இருக்கக்கூடிய பள்ளிக்கல்வித்துறைக்குரிய முன்னோடியாக இருக்கிற பேராசிரியர். யார் இந்த பேராசிரியர்? பள்ளி என்கிற கல்வியை உத்தரவாதப்படுத்துவதற்கு சாதாரண சாமானிய வீட்டு பிள்ளைகள் பள்ளிகளுக்கு போக வேண்டும் என்று தெருதோறும் பள்ளிகள் வந்த கலைஞருடைய உத்தரவாக இருந்து அதை இந்த தெருக்கு பள்ளிக்கல்வியை கொண்டு வந்த பேராசிரியருடைய பிறந்தநாளை நாங்கள் கொண்டாடினோம். அதற்கு முன்பு அவர் ஆசிரியர் பிறந்தநாளை கொண்டாடினோம். என்ன ஆசிரியர் தெரியுமா? இங்க எத்தனை பேர் வீட்டுல இது கார்த்திகை மாசம் முடிஞ்சு மார்கழி ஆரம்பிச்சிருச்சு. உங்க வீட்டுல எத்தனை பேர் வீட்டுல சபரிமலைக்கு மாலை போட்டிருக்காங்க? கை தூக்குங்க, சும்மா கூச்சப்படாம தூக்கணும். எங்க வீட்டுல போட்டிருக்காங்க. தூக்காத்தா
பாதி பாதி பேர் போட்டிருக்கோமா? போட்டிருக்கோம்ல? கையை கீழே போடுங்க. ஆம்பளை அறிவியல் இல்லையா? கூச்சப்படாம தூக்கணும். அண்ணன் ஒருத்தர் மாலை போட்டுருந்தாரு, அண்ணன் போட்டிருக்கீங்கல்ல, இந்த இவ்வளவு பேர் தூக்குறோம்ல, இங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய நீங்க, மேடை இருக்கக்கூடிய நாங்க எல்லாருக்குமே ஒரு சாதி இருக்கு, ஏதோ ஒரு சாதி இருக்கு, ஏதோ ஒரு சாதி இருக்குல்ல. இந்த கையெழுத்துக்குள்ள யாராவது ஒருத்தர் வீட்டுல எங்க தாத்தா குருசாமியா இருந்திருக்காரு. குருசாமினா 18 முறை கோயிலுக்கு போயிருக்கணும், 18 வருஷம் போயிருக்கணும். எங்க சாதிக்காரன்ல எங்க தாத்தா வயசுல ஒருத்தர் குருசாமியா இருந்திருக்காருன்னா யாராவது ஒருத்தர் கை தூக்குங்க. திரும்பி பாருங்க. ஏன் யாருமே இல்ல? ராஜராஜ சோழன் ஆண்ட ஊர் திருச்சி என்றால் ஊருடைய பெருமையுடைய மைய பகுதி. என்னுடைய தாய் காவிரியும் கொள்ளிடமும் ஓடி வருகிற ஊர். நாங்கள் சாதிகளில் பெரிய சாதி, மொழிகளில் எங்கள் மொழி போல் எந்த மொழியும் இல்லை. நாங்கள் இனத்தில் வரலாற்றில் பெரிய மொழியான தமிழ் மொழி பேசுகிற மக்கள் நாங்கள். ஆனால் நான் கேட்கிறேன், பொதுவெளியில் கேட்கிறேன், ஐயப்பன் கோயிலுக்கு எங்க தாத்தா குருசாமியா யாருன்னு நான் கேட்கிறேன். நம்ம யாருமே கை தூக்கல. ஏன் தெரியுமா? நம்ம தாத்தா காலத்துல ஒரு பழமொழி இருந்துச்சு. என்ன பழமொழி தெரியுமா? கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். அப்படின்னா தெரியுமா? நீ கோயிலுக்குள்ள வராத, கோபுரத்தை மட்டும் கும்பிட்டுக்க, உனக்கு கோடி புண்ணியம்னு இந்த ஊர்ல சொல்லி வளர்த்தான். அப்பதான் ஒரு கிழவன் கேட்டான், ஏண்டா ஊருக்கு வெளியே நின்று கோபுரத்தை பார்த்து கும்பிட்டாவே கோடி புண்ணியம்னா கோயிலுக்குள்ள போனா எவ்வளவு புண்ணியம்டான்னு ஒருத்தன் கேட்டான். அவர் தான் தந்தை பெரியார் என்ற கிழவன். அந்த கிழவன் கேட்டான். கேட்டது சும்மா இருக்கல. ஒரு வாரத்துக்கு முன்பு நமது முதலமைச்சர், நமது தலைவர் கேரளாவுக்கு போனாரு. கேரளால போய் ஐயா பெரியார் சிலையை திறந்தாரு. ஏன் தந்தா தெரியுமா? அந்த ஊர் வைக்கம் என்கிற ஊர். அந்த ஊர்ல ஒரு நடைமுறை இருந்தது. என்ன நடைமுறைனா, கோயிலை சுத்தி 4 வீதி இருக்கு. இன்னைக்கு மலைக்கோட்டை கோயிலை சுத்தி 4 தெரு இருக்குல்ல, வடக்கு தெரு, கிழக்கு தெரு, மேற்கு தெருன்னு. இந்த தெருக்கள்ல ஆடு நடக்கலாம், மாடு நடக்கலாம், பன்னி நடக்கலாம், ஓனாய் நடக்கலாம், கழுத ஓடலாம், எறும்பு ஓடலாம், ஈ ஓடலாம். ஆனா மனுஷ மக்களாகி நான் கண்ணச்சத தொங்க வயல்வெளியில உழைக்கிறனா, நம்ம உழைச்சு தண்ணி பாய்ச்சி தென்னை மரமா வளர்ந்துட்ட மரத்துல தேங்காயை பறிச்சு கொண்டு போய் நம்ம கடவுளுக்கு வைப்பான். நம்ம வெம்பாடு பட்டு வயல்ல காடு வச்சு ஒவ்வொரு பூவா பிச்சு மாலையா போட்ட மாலையை நம்ம கடவுளுக்கு சாத்துவான். நம்ம வெம்பாடு பட்டு உழைச்சு சமைச்சு கொண்டு போன அரிசிய கடவுளுக்கு உள்ள வைப்பான். ஆனா நீங்கள் நானு கோயில் தெருக்களை போகக்கூடாதுன்னு சட்டம் இருந்துச்சு. எந்த ஊர்ல? கேரளால இருந்துச்சு. கேரளா ஐயருக்கு தெரியுமா? எந்த ஊர் கேரளா? நம்ம ஐயப்பன் கோயிலுக்கு போறோம், ஐயப்பன் கோயில் அங்க கேரளா. அந்த ஊர் சட்டம் இருந்துச்சு. அப்ப இந்த ஊர் வந்து கிளம்பி நம்ம கிழவன் தாத்தா பெரியார் கிளம்பி அந்த ஊருக்கு போறாரு. ஏண்டா மாடு மனுஷன் நடக்கலாம், மாடு ஆடு நடக்கலாம், மனுஷன் அங்க நடக்க கூடாதான்னு 1 வருஷம் போராடினார். ஏறத்தாழ 1 ஆண்டு காலம் சிறைக்கு இருந்த பின்பு அந்த அரசு ஒரு சட்டம் கொண்டு வந்தது. என்ன சட்டம்னா, இனிமே எல்லா சாதிசனமும் கோயில் தெருல நடக்கலான்னு. அப்படி சட்டம் கொண்டு வந்த பின்புதான் இன்னைக்கு உங்க பிள்ளைகளும் என் பிள்ளைகளும் உங்க சொந்தக்காரன் என் சொந்தக்காரனு பள்ளி கட்டும் சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மத்தியின்னு நம்ம ஐயப்பனை பார்க்க எங்க போறோம்? கேரளாவுக்கு போறோம். அப்ப இந்த இயக்கம் சாமி இல்லைன்னு சொல்ற இயக்கம் இல்ல. சாமியை கும்பிடாம எவனா தடுத்தான்னா, சாமியை கும்பிடாம யாராவது இருந்தான்னா அதை அனைவரும் சமம் என்று சொல்லிக் கொடுக்கிற இயக்கம். அந்த தலைவரின் பிறந்த நாளை, தந்தை பெரியாரின் பிறந்த நாளை இந்த இயக்கம் கொண்டாடுகிறது. 3 தலைவர்கள் படம் இருக்கிறது, பார்த்திருப்பீங்களே. பேரறிஞர் அண்ணா என்ற தலைமகன். யார் இந்த அண்ணா? டே ராமசாமி, டே கருப்பசாமின்னு சொன்னா தோளுக்கு துண்ட தூக்கி கக்கத்துல வச்சுட்டு சொல்லுங்க சாமின்னு சொன்னான். அப்பதான் கருப்பா நிறுத்து போட்டு 60 கிலோ கூட தர மாட்டார், 5 அடி உருவம். அவர் சொன்னார், உன்னை பார்த்து யார் கருப்பன் இழிவானவன் என்று போகிறானோ அவன் போய் சொல், உன்னுடைய இடுப்பில் இருக்கிற துண்டை தோழி தூக்கி சுமந்து இன்னைக்கு அண்ணன் மரியாதை பள்ளிக்கல்வி அமைச்சர் நிற்கிற போது மாலையாக துண்டாக போட்டமே. இந்த துண்டு எது தெரியுமா? என்னுடைய இடுப்பில் நீ சுயமரியாதை இழுக்கு கட்டென்று சொன்ன போதுதான் எங்களுடைய அண்ணன்களை அமைச்சர்களாக்கி எங்களுடைய பொன்னாடையை, எங்களுடைய கதராடையை பொன்னாடையாக போத்துகிறோம் என்று சாமானிய வீட்டு பிள்ளைகளின் தோள்களுக்கு அந்த பொன்னாடை வந்து சேர்வதற்கு அண்ணனாக உழைத்த அண்ணா என்கிற பெருமகன் விட்டுக் கொடுத்த உழைப்பு. இந்த உழைப்பு பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு இயக்கத்தை கட்டி
தமிழ்நாடு முழுக்க தன்னுடைய கட்சி தொண்டர்களை கட்டி எழுப்பி கொண்டு வந்து ஒரு இயக்கத்தை, திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கிய பிறகு அண்ணாவுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறோம். சாமானிய மக்களுடைய விளிம்புநிலை மக்களுடைய பாதுகாப்பு நாள் என்று தமிழ்நாடு என்றால் என்று சொல்றோமே, தமிழ்நாடு சமத்துவமான மண். தமிழ்நாடு எல்லா மதத்தையும் ஏத்துக்கும். அல்லாவை கும்பிட்டாலும் ஏத்துக்கும், மேரியாத்தாவை கும்பிட்டாலும் ஏத்துக்கும், மாரியாத்தாவை கும்பிட்டாலும் ஏத்துக்கும். எங்களை சாதி பிரிவினை இல்ல, மத பிரிவினை இல்லைன்னு பெருமையோடு பேசுறோம்ல. இன்னைக்கு தமிழ்நாடு சொல்றோமே, இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கமாம் நீங்கள் எல்லோரும் வாருங்கள் நாட்டினரே, தமிழுக்கு தீமை வந்த வேண்டும். இந்த தேவமரதோட லாபம் உண்டோ? இந்த தமிழ் மொழி என்ற மொழி, அந்த வீர தமிழ் மக்கள் ஆவி என்போம். இந்திக்கு செல்வந்துடுவார், அந்த ஈனரை காரி உமிழ்த்திடுவோம். எப்பக்கம் வந்து புகுந்துவிடும் இந்தி, எத்தனை பட்டாளம் கூட்டி வரும். அற்பம் வந்து இந்திதனை அடித்தறிவன் ஆதிக்கந்தனை மாங்குயில் கூவிடு பூஞ்சோலை எம்மை மாற்ற நினைக்கும் சிறைச்சாலை ஏங்க விடும் தமிழ் தாய்தனை இவ்வுயிர் உடலை விட்டு நீங்குவது என்று இந்தி எதிர்த்து தமிழ்நாடு சமர் கண்டபோது பல பேர் சொன்னான், இந்தி படிக்காட்டா நம்ம முன்னேற மாட்டோம், இந்தி படிக்காட்டா தமிழ்நாடு தாழ்ந்து போய்விடும், இந்தி படிக்காட்டா தமிழ்நாடு போய் அது பின்தங்கிய மாநிலமாக மாறிவிடும் என்று பல பேர் சொன்னார்கள். இந்தி எதிர்ப்பு போருக்கு பின்பு ஆட்சிக்கு வந்த பிறகு அண்ணாவும் தமிழினத்தின் தலைவர் முத்தமிழர் கலைஞரும் கொண்டு வந்த திட்டங்களால் அன்பு மக்களே, உங்களுக்கு யாருக்காவது என் புள்ள போய் பீகார்ல வேலைக்கு போகணும், என் புள்ள உத்தரப்பிரதேச வேலைக்கு போகணும் ஆசை இருக்கா? யாருக்காவது இருக்கா? நமக்கு சிங்கப்பூர் கனவு இருக்கு, நமக்கு மலேசியா கனவு இருக்கு, நமக்கு இங்கிலாந்து கனவு இருக்கு, நமக்கு அமெரிக்கா கனவு இருக்கு. ஆனா நமக்கு யாருக்குமே பீகார் கனவோ யூபி கனவோ இல்ல. ஆனா பீகார்ல இருந்து யூபில இருந்து உங்க ஊர் திருவனந்தூருக்கு, உங்க ஊர் காட்டூருக்கு, உங்க ஊர் தஞ்சாவூருக்கு பானிபுரி விற்க, சொற்று விற்க என்ன விட உங்களை விட வெள்ளையா இருக்கக்கூடிய இந்திய சகோதரன் வந்துட்டான். அப்ப என்ன காரணம்? நான் இந்தி எதிர்ப்போடு நிறுத்தல, இந்தி என்ற மொழி படிக்காததால் நான் சும்மா இருக்கல. ஆங்கிலம் என்கிற ஒரு மொழியை உலக தொடர்புக்கும் அன்னை தமிழில் அறிவை வளர்த்தோம். அதை கொண்டு வந்து சேர்த்த கலைஞர் என்கிற பெருமகனுடைய பிறந்த நாளை இந்த அமைப்பு கொண்டாடுகிறது, இந்த கட்சி கொண்டாடுகிறது. அந்த வரிசையில் தான் உங்கள் அன்பு பிள்ளை, உங்களுடைய வீட்டு பிள்ளையாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சரான உதயநிதி ஸ்டாலினுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறோம். தத்துவத்தின் முகமாக என்று வளர்ந்திருக்கிறார். என்ன தத்துவத்தின் முகம்? நேற்று பாராளுமன்றத்தை பெரும் மரியாதைக்குரிய நாட்டுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அண்ணல் அம்பேத்கருடைய பெயரை 4-5 முறை குறிப்பிட்டு எதற்கெடுத்தாலும் எதிர்க்கட்சி தலைவர்கள்லாம் அம்பேத்கர் சொல்றாங்க. இதுக்கு பதிலா நீங்க கடவுள் பேரை சொன்னா சொர்க்கத்துக்கு போயிடலாம்னு முடிச்சிட்டார். இன்னைக்கு இந்தியா முழுக்க அந்த பேச்சு இருக்கு. எல்லாரும் கண்டனம் தெரிவிச்சாங்க. தமிழ்நாட்டு துணை முதலமைச்சர் ஒரு ட்வீட் போட்டார். அவர் என்ன ட்வீட் போறாருன்னா, டூரிஸ்ட் கைடு வேலை பார்க்கறத விட்டுட்டு உள்துறை அமைச்சர் வேலையை பாருங்க. எந்த ஊடகத்துக்கும் புரியல. ஒரு தமிழ்நாட்டு முக்கியமான ஜேர்னலிஸ்ட் 3 மணி நேரம் கழிச்சு உங்க ஆளு பெரியாரியாங்கிறார். என்னன்னு கேட்டேன். உங்க ஆளு உண்மையிலேயே வெள்ளக்கமனாரியாண்டார். என்னங்க இந்த டூரிஸ்ட் கைடுங்கிற வார்த்தையை நாங்க ஏன் இப்படி போட்டாரு கேட்டே இருந்தோம். ஒருவேளை உள்துறை அமைச்சர்னால டூரிஸ்ட் கைடு போட்டாரான்னு அவர் போட்டதுக்கு விளக்கம் இப்பதாங்க தெரிஞ்சிச்சு. பரலோகத்துக்கு சிவலோகத்துக்கு போறதுக்கு வழி சொல்லியிருக்காரு அமித்ஷா. அந்த அமித்ஷா டூரிஸ்ட் கைடு வேலை பார்க்கறது சொல்லியிருக்காருங்க. இந்த சமயோதிக புத்தி, தனக்கு தன்னுடைய மொழியை, தன் மொழி மீது இன்னொரு மொழியை திணிக்கிற போது இந்தி தெரியாது போராய்கிறான். சனாதனத்தின் பேரால் பிறப்பின் அடிப்படையில் அப்பன் செய்த தொழிலை மகன் செய்ய வேண்டும், அப்பன் பார்த்த வேலையை மகன் பார்க்க வேண்டும், அப்பன் ஆடு மேய்த்தால் மகன் ஆடு மேய்க்க வேண்டும், அப்பன் பறையடித்தால் மகன் பறையடிக்க வேண்டும், அப்பன் வயலில் வேலை செய்தால் மகனும் வயலில் வேலை செய்ய வேண்டும் என்ற குலக்கல்வி திட்டத்தை எவன் கொண்டு வந்தாலும் போடா, எங்களுக்கு புதிய கல்விக் கொள்கை ஒன்று வேண்டாம், நாங்கள் தமிழ்நாட்டுக்கென தனி கல்விக் கொள்கையை கொண்டு வருகிற அந்த உறுதியோடு ஒரு துணை முதலமைச்சர் இருக்கிறார் என்றால், உங்களுடைய அன்பு முதலமைச்சர், உங்கள் வீட்டு பிள்ளை, உங்கள் பிள்ளை அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கொள்கை தெளிவோடு இந்த இயக்கம் என்ன கனவு கொண்டதோ, மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியிலே கூட்டாட்சி, இந்தி திணிப்பு வேண்டாம் என்றது, ஆதிக்கம் வேண்டாம் என்றது, பெண் விடுதலை, ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய பாதுகாப்பு, மதச்சிறுபான்மை மக்களுடைய பாதுகாப்பு, இதையெல்லாம் தாங்கி பிடிக்கிற ஒரு 2000 ஆண்டு கால ஆரிய சண்டைக்கு எதிராக 150 ஆண்டு கால திராவிட இயக்கத்தில் ஒரு தலைமகனாக உங்கள் பிள்ளை, எங்கள் அண்ணன் வளர்ந்து வருகிறார். அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறோம். இந்த தொகுதி மக்கள் உங்களுக்கு உண்மையிலேயே தனிப்பட்ட முறை நன்றி கடன் செலுத்த நான் கடமைப்பட்டிருக்கிறோம். எத்தனையோ கொள்கைகளை தாங்கி தாங்கி தமிழ்நாடு முழுக்க எண்ணிலடங்காத இளைஞர்கள், தமிழர் மதச்சார்பு என்று பேசுகிற எண்ணிலடங்காத இளைஞர்களுக்கு உரமாய் விதையாய் எங்கள் அண்ணன் பெரும் மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார். அதற்கு துணையாய் உங்கள் சட்டமன்ற உறுப்பினர் பெரும் மரியாதைக்குரிய அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமல் இருக்கிறார். சாதாரணம் இல்ல. அவர் பதவியேற்ற போது சொன்னார், எங்களிடம் சொன்னார், பொது வழியில் போய் பிரச்சாரம் செய்தார்.
அரசு பள்ளி என்பது வறுமை அடையாளம் அல்ல, அது பெருமை அடையாளம் என்று இன்றைக்கு எண்ணிலடங்காத பெற்றோர்கள் என் பிள்ளை ஆட்டோ ஓட்டுறவன் பிள்ளையும் ஆடு மாடு மேய்க்கிற பிள்ளையும் ஒரு காலத்துல என் பையன் அரசாங்க பள்ளியிலாங்க படிக்கிறான் அப்படின்னு சொன்னாங்கன்னா என் பிள்ளை நீங்க அரசாங்க பள்ளியில படிக்கிறியான்னு பெருமையோட சொல்றாங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய அடையாளமாக மாறி இருக்கிறது அரசு பள்ளி என்பது. எண்ணிலடங்காத திட்டங்களை இன்னைக்கு ஒரு அரசு பள்ளி என்றால் நாங்க இப்பவும் சொல்றோம், எங்களால் முழுமை செய்து முடித்தோமா என்றால் அது 2000 ஆண்டு கால கனவு. எங்களுடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் எங்க தலைவர் சொன்னதுதான். 2000 ஆண்டு காலமா கல்வி மறுக்கப்பட்டு நீ ஒடுக்கப்பட்டவன், பிற்படுத்தப்பட்டவன், நீ இந்த தெருவில் இருக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லி இந்த சமூக மனநோயாக சாதி மாறி போய் சாதிக்குள்ளிருந்து கல்வி உரிமையை, சாதிக்குள்ளிருந்து பொது உரிமையை, சாதிக்குள்ளிருந்து வழிபாட்டு உரிமையை சாதிகள் மீண்டு பொது சமூகத்துக்கு கட்டுகிற போது பல குறைகள் இருக்கத்தான் செய்யும். 2000 ஆண்டுகால இதிகாச தாக்குதலில் 150 ஆண்டுகால திராவிட கை குழந்தையில் இந்த குழந்தை என்பது மிளர்கிற வளர்கிற பிள்ளைகளுக்கு ஊட்டச்சத்தாய் இந்த இயக்கம் நிற்கிறது. அதற்கு துணையாய் இந்த தமிழ்நாட்டுக்கு துணையாய் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினரும் பள்ளிகளுக்கு அமைச்சர் நம்முடைய அண்ணன் பெரும் மரியாதைக்குரிய மகேசன் இருக்கிறார். இந்த இருவருடைய முகம்தான் இந்த தமிழ்நாட்டின் முகமாக வளர்ந்திருக்கிறது. இந்த நேரத்தில் தான் பல பேர் கட்சி ஆரம்பிக்கிறவங்க இது மன்னராட்சின்னு சொல்றாங்களேன்னு பல பேர் பேசுறாங்க. அவர்களை பத்தி பேசாதீங்கன்னு அண்ணன் எங்களுடைய சொல்றாங்க, தலைவர் பொதுமையில சொல்றாங்க பேசாதீங்கன்னு. இருந்தாலும் எங்க தலைவர், எங்களுடைய பேச்சாளர்கள், எங்களுடைய செய்தி தொடர்பாளர்கள் பேசாமல் இருக்க முடியாது. ஒரு மரியாதைக்கு நடிகர் அவர் விஜய் கட்சி ஆரம்பிக்கிற போது மன்னராட்சி என்று சொன்னார். ஒரு கதையை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஒரு பெரிய காடு, அடர்ந்த காடு, பச்சை தோல் போட்டு மாதிரி அங்கங்கே பசுமையான புல்கள். அப்போ ஒரு கழுதை, நல்ல புல்ல மிச்சிக்கிற கழுதை, புல்ல பார்த்தா அதுக்கு சந்தேகம் வந்துருச்சு. புல்லு என்னடா சிவப்பு கலரா இருக்குன்னு இந்த பஞ்சாயத்தை கொண்டு போய் பக்கத்துல கொஞ்சம் புலிகிட்ட போய் அந்த கழுதை புலியா என் கண்ணுக்கு புல்லெல்லாம் சிவப்பா தெரியுது அப்படி சொல்லியிருக்கு. அந்த புலிக்கு இதே முட்டா கழுதை அது சிவப்புல பச்சையான் இருக்கு. இல்ல என் கண்ணுக்கு சிவப்பா இருக்கு. இந்த புலியோட சண்டை போட்டு பாக்குது, கழுதை நம்புற மாதிரி தெரியல. இல்ல அது சிவப்பா இருக்குன்னு. உடனே புலி இந்த பஞ்சாயத்தை கொண்டு போய் காட்டுக்கு ராஜாவான சிங்கத்திட்ட சொல்லுவோமான்னு. சரி, நான் போய் பஞ்சாயத்து சொல்ல போறேன்னு காட்டுக்கு ராஜா சிங்கத்தை கூட்டிட்டு போய் இந்த மாதிரி புலி சொல்லுது, ஐயா சிங்கராஜா இந்த கழுதை முட்டாள் கழுதை புல்ல சிவப்புன்னு சொல்லுது, ஆனா புல்லு பாருங்க பச்சையாதான் இருக்குன்னு அவர்கிட்ட படியை கட்டி பஞ்சாயத்து பேசுறாங்க. அப்ப காட்டுக்கு ராஜா சிங்கம் சொல்லுது, நான் தீர விசாரிச்சதுல கழுதை சொன்னது மாதிரி இந்த புல்லு நிறம் சிவப்பாதான் இருக்கு, பச்சை இல்லைன்னு சொல்லுது. புலிக்கு ஒண்ணுமே புரியல. என்னையா ராஜாவுக்கு பைத்தியம் பிடிச்சிட்ட சிங்கராஜாவுக்கு சொல்றாரு. என்னையான்னு சொன்னோன்னே அதோட ஒரு தண்டனை கொடுத்து புலிக்கு இனிமே யாரோடையும் பேசக்கூடாது, நீ ஒரு 1000 ரூபாய் தண்டம் கட்ட சொல்றாரு. இந்த புலிக்கு ஆற்றாம தாங்க முடியாம இயலாம தாங்க முடியாம தனியா போய் சிங்கராஜாட்ட, ஐயா உண்மையிலேயே நீ நீதிமானா இருக்கீங்களா, நீங்க சொல்லுங்க என்னன்னு கேட்டிருக்கு. புலி இந்த புல்லு பச்சையா தானே இருக்குன்னு. அப்பதான் சிங்கராஜா சொல்லியிருக்காங்க, என் முட்டாள் புலியே, புல்லு பச்சைங்கிறது உலகத்துக்கே தெரியும். அந்த முட்டா கழுதை தான் அவனை சொல்லுதுன்னா அதை ஒரு பஞ்சாயத்தா நீங்க கொண்டு வந்திருக்க, அதை ஒரு பஞ்சாயத்தா என்கிட்ட கொண்டு வர்ற. அந்த கழுதைக்கு கூட நீ கன்வின்ஸ் பண்ண முடியலையே, நீ என்னடா புலின்னு சொல்லி அதுக்கு தான் உனக்கு பயனை போட்டிருக்கேன்னு சொல்லுது. அது மாதிரி பல முட்டாள்கள் மன்னராட்சி உலகிற போது கருப்பு சிவப்பு தீரத்தோடு தியாகத்தோடு இது எங்கள் இனத்தின் கொள்கை, எங்கள் சமத்தின் கொள்கை என்று எண்ணிலடங்காத தீரர்களால் ரத்தத்தால் கட்டி எழுப்பிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டனுக்கு தெரியும் அந்த புள்ளி நிறம் சிவப்பா அது பச்சையா என்று. அதனால்தான் எங்கள் தலைவர் சொன்னால், நீங்கள் போய் கழுதைகளோடு சண்டை போடாதீர்கள், தீரமிக்க இங்கு எதிரிகளோடு சண்டையிடுங்கள், மக்கள் மன்றத்தில் போங்கள் என்று. மக்கள் மன்றத்தில் நாம் நிற்கிறோம், பெருமையோடு நிற்கிறோம். வளர்ந்த மாநில பட்டியலில் தமிழ்நாடு 2ஆம் இடத்தில் இருக்கிறது. இந்தி படிக்காத தமிழ்நாடு 2ஆம் இடத்தில் இருக்கிறது. இந்தி படித்தால் முன்னேறலாம் என்கிற பீகார் 27வது இடத்துலையும் 26வது இடத்துல இருக்கு. இன்னைக்கு தனி மனித வளர்ச்சி குழுவில் விவசாயத்தில் அடிப்படை வசதிகள்ல சாலை வசதிகள்ல இன்னைக்கு தமிழ்நாடு வளர்ந்து நிற்குதுன்னா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய உழைப்பு இருக்கிறது. தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா என்கிற 2 சித்தாந்த முகங்கள் அதை மக்கள் மன்றத்தில் கொண்டு சேர்த்த பெரும் மரியாதைக்குரிய கலைஞர் அவர்கள் அவருக்கு துணையாய் தத்துவத்துக்கும் கொள்கைக்கும் முகமாகவும் மக்கள் நலத்திட்டத்திலும் முகமாக இருக்கிற இந்தியாவை பாராட்டுகிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நம்முடைய அன்பு முதலமைச்சர், இவர்களுடைய எண்ணிலடங்காத உழைப்பு, அந்த தியாகம், கொள்கை, ஐடியாலஜி, எதற்கு பேச வேண்டும், எதை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும், யாருக்கெல்லாம் பாதிப்பு இருக்கிற போது முதல் குரல் கொடுக்க வேண்டும், யாருக்கெல்லாம் இன்னல் வந்தால் நாம் ஓடோடி போக வேண்டும் என்கிற அந்த தெளிவு சித்தாந்த அறிவுதான்
தமிழ்நாட்டை இந்தியாவிற்கான வழிகாட்டியாக வைத்திருக்கிறது. அந்த வழிகாட்டி தத்துவமாக திராவிடர் மாடல் தத்துவம் இருக்கிறது. அதற்கு துணையாய்த்தான் உங்கள் அன்பு பிள்ளை பெரும் மரியாதைக்குரிய அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் இருக்கிறார். அவர் பிறந்த நாளில் நீங்கள் நம்புகிற கடவுளிடம் போய் வேண்டிக் கொள்ளுங்கள். நீங்கள் உங்களுடைய வணங்குகிற முருகனிடமோ விநாயகரமோ எனக்கு என்ன உடல் சுகத்தை கொடுக்கிறாயோ, எனக்கு என்ன மனநிலையை கொடுக்கிறாயோ, அந்த மனநிலையை அந்த உடல் சுகத்தை என் பிள்ளைக்கு கொடுங்க என்று வேண்டுங்கள். நீங்கள் கும்பிடுகிற சாமியை நீங்கள் கும்பிடுகிற போது எங்கள் பிள்ளையும் தமிழ் போல் ஆள தலைத்து இந்த இனம் உள்ளவரை மொழி உள்ளவரை தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் வாழட்டும், திமுக வாழட்டும் என்று வாழ்த்துங்கள். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். வட்டக்கழகத்துடைய செயலாளர் குணாநிதி அவர்கள் நன்றியுரை நிகழ்த்துவார்கள். துணை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பிறந்த நாளை